திருவள்ளூர் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் வெளியிட்டார். அதன்படி கடந்த 19/12/2025 அன்று வரைவு வாக்காளர் பட்டியலின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியிலும் மொத்தம் 29,62,449 வாக்காளர்கள் இருந்தனர். இதில் இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என 10 தொகுதிகளிலும் 20,684 பேர் நீக்கப்பட்டதாகும். புதியதாக 2,15,648 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியிலும் ஆண் வாக்காளர்கள் 15,44,710 ஆகும். வாக்காளர்கள் 16,12,90, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 613 என மொத்தம் 31,57,413 வாக்காளர்கள் உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 16,580 பேர் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் இறுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தங்களது பெயர் விடுபட்டுள்ளதா அல்லது வேறொரு இடத்தில் உள்ளதா அல்லது இடம்பெற்ற விவரங்களில் ஏதேனும் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது உறுதி செய்து வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க வேண்டுமெனில் உறுதிமொழி படிவத்துடன் படிவம் 6 திருத்தம் செய்ய வேண்டுமானால் படிவம் 8 பெயர் நீக்க வேண்டுமென்றால் படிவம் 7 கொடுத்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என ஆட்சியர் தெரிவித்தார். அதனை முன்னாள் அமைச்சர் பி. ரமணா உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் பெற்றுக்கொண்டனர். காலை வணக்கம். நம்முடைய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்த நமது தமிழ்நாட்டிற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் 27/10/2025 அன்று இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பணிக்கான நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. 27/10/2025 ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய 3699 BLOக்கள் அனைவரும் சென்று அவர்களுக்கு படிவங்களை வழங்கி அந்த படிவங்களை ஒவ்வொரு வீடுகளிலும் 2-3 தடவை சென்று மீண்டும் அந்த படிவத்தை பூர்த்தி செய்யப்பட்டு அதனை பெற்று அதற்கான பணிகளை நம்முடைய BLOs மேற்கொண்டார்கள். நம்முடைய 10 தொகுதிகளுக்கான வாக்காளர் பதிவு அலுவலர்கள், அந்தந்த சாராட்சியர்கள், அந்தந்த மாநகராட்சியின் மண்டல அலுவலர்கள், மாநகராட்சியின் துணை ஆணையர் மற்றும் பல்வேறு துணை ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பணிகளை மிக சிறப்பாக மேற்கொண்டார்கள். அதன்படி நாம் 19/12/2025 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த வெளியிடப்பட்டது. அதன்படி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் 29,62,000 நபர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த 19/12 நம்ம கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு மக்களுக்கு வேறு ஏதாவது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அவங்க பெயர்கள் நீக்கல் சேர்த்தல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம ECI.gov.inலையும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். அந்தந்த BLOஸ்லையும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்தந்த தாலுகா ஆஃபீஸ், அந்தந்த RDO ஆஃபீஸ், அந்தந்த மாநகராட்சி அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லையுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தோம். அதன்படி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 19/12/2025 30/1/2025 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட், கோரிக்கை மற்றும் ஆட்சேபனை காலங்கள் இருந்துச்சு. இதில் பெயர் சேர்த்தலுக்காக படிவம் 6ன்னு சொல்லுவோம். பெயர் சேர்த்தலுக்காக 2,17,307 விண்ணப்பங்கள் நம்மளுக்கு வரப்பட்டது. அதே மாதிரி இறப்பு மற்றும் பெயர் நீக்கலுக்காக 21,632 படிவங்கள் நம்மளுக்கு ஃபார்ம் 7 வரப்பெற்றது. பெயர் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்காக 68,813 ஃபார்ம் 8 படிவங்கள் நம்மளுக்கு வரப்பட்டது. இதில் நம்ம பரிசீலனை செய்து வாக்காளர் பட்டியலில் 2,15,648 நபர்களை நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்கிறோம். இறப்பு மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை எடுத்து 20,684 நபர்களை நம்ம பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறோம். அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,44,710, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 16,12,90, மூன்றாம் பாலினத்தவர்களின் எண்ணிக்கை 613. ஆக மொத்தம் திருவள்ளூர் மாவட்டத்தோட இறுதி வாக்காளர் பட்டியலா 31,57,413. நம்மளோட டிராஃப்ட் ரோலில் பார்த்தோன்னா 29 லட்சம் இருந்துச்சு. இப்போ 2.5 லட்சம் கூடி நம்ம 31,57,413 வாக்காளர்கள் நம்ம இறுதியாக இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம். இதோட முடியலை.
இதற்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் சொல்லுவோம். இது தொடர்பாக நம்ம வந்து புதுசாக வேறு ஏதாவது இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கலாம், அவங்க பேரை ஆட் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஏதாவது டெத் ஆகி இல்லை வேறு ஊருக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பெயர்களை நீக்கணும். இல்லை அவங்களோட இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்கள பேரை செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம இன்னையிலேருந்து மேற்கொள்ளலாம். அது இசிஐ நெட் மூலியமாகவோ அந்தந்த தாலுகா ஆஃபீஸ், அந்தந்த ஆர்டிஓ ஆஃபீஸ், அந்தந்த மாநகராட்சி அலுவலகங்களில் உடனே வந்து அந்தந்த நம்முடைய மக்கள் வந்து அப்ளை பண்ணி அதற்கான பணிகளையும் உடனே செய்வோம். தேர்தல் நடக்கும் வரை நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி ரோல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அந்த பணிகள்லாம் சேர்க்கப்பட்டு தேர்தலுக்கு முன்னாடி அந்த சப்ளிமெண்ட்ரி ரோல், இந்த ஃபைனல் ரோலோட அந்த சப்ளிமெண்ட்ரி ரோலும் சேர்த்து அனைத்து 18 வயது பூர்த்தி அடைந்த தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவங்க வாக்குப்பதிவை வந்து மேற்கொள்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும். நன்றி. சார், இப்போ 18 வயசு பூர்த்தி ஆனவங்க எவ்வளோ திருப்பி சார் மொத்தம் ஃபார்ம் 6 கொடுத்தவங்க 2,17,000 நபர்கள், 2 புது வாக்காளர். சார், இப்போ அந்த 29 வரைக்கும் லாஸ்ட் சொல்லியிருந்தீங்க. இப்போ 2 லட்சம் கூடுதலாக வந்துச்சு. எது மாதிரியான வாக்காளர்கள் புதுசாக அதிகமாக சேர்ந்துருக்காங்க? இல்லை, முக்கியமாக வந்து இந்த 18+. ஸோ இதில் 70% வந்து ஏன்னா நம்ம 1/1/2026 சொன்னோம். ஸோ அந்த 1/1/2020 நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார்ம்ஸ் எல்லாமே புது வாக்காளர்கள் எதையும் சேர்க்கலை. ஏற்கனவே இருந்த வாக்காளர்களில் செக் மட்டும் பண்ணோம். இப்போ வந்து 18+ எல்லாத்தையும் நம்ம பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்றோம். அப்புறம் அந்தந்த மக்கள்கிட்ட சென்று அவங்க கிட்டேருந்து வாங்கினோம். அந்த மாதிரி முக்கியமாக இது. சில பேர் வந்து ஃபார்ம் 6 என்னென்னா வேறு ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அவங்க வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, சொந்த வீட்டுக்கு வேறு இடத்துக்கு வந்திருப்பாங்க, வேலை நிமித்தமாக இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் மோஸ்ட்லி ஃபார்ம் 6 லேக். சார், இப்போ தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள இணைப்பு வந்து இணைக்கப்படுமா? ஆமாம், இன்னையிலேருந்தே ஆட் பண்ணிக்கலாம். இது நோ இன்னையிலேருந்தே அவங்க பண்ணிக்கலாம். நாமினேஷன் வரைக்கும், லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நாமினேஷன் முடிச்சு ஒரு 10 நாட்களில் சப்ளிமெண்ட்ரி ரோல்னு ஒன்று போடும். ஸோ ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் இந்த மெயின் ரோல் ப்ளஸ் அதோட சப்ளிமெண்ட்ரி ரோல் ரெண்டுமே கொடுத்துருவோம். அதுலேயும் அவங்க மக்கள் வந்து இன்னமும் டைம் இருக்குது, விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ.